ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு முக்கியமாக லக்னம் அப்படின்னா என்ன, இந்த லக்னத்தில் என்ன இருக்குது, லக்னத்தினுடைய முக்கியத்துவம் என்ன, எதற்கெல்லாம் லக்னத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. ஜென்ரலாக நம்ம என்ன ராசி அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு பார்க்குறதும், கோயிலில் அர்ச்சனை பண்ணும்போது இந்த ராசிக்காரன் இந்த நட்சத்திரக்காரன்னு சொல்கிறதும் நடைமுறையில் இருக்குது. இந்த லக்னம் என்பது நேரத்தை குறிக்கிறது, பிறந்த நேரம் அல்லது ஒரு செயல் செய்யப்படும் நேரம். அந்த நேரத்துக்கு ஒரு மையப்புள்ளி மாதிரி இந்த லக்னம் செயல்படுது. ஒரு செயல்பாட்டுக்கும் கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கு இந்த லக்னத்திலேருந்து குறிக்கிறோம். ஆண் பெண் திருமணத்திற்கு இந்த லக்னத்திலேருந்து குறிக்கிறோம். இதனுடைய காரணம் என்ன அப்படின்னா, ஜோதிடத்தில் நமக்கு தேவையான கேள்விகளுக்கான பதில்களை சொல்கிறதுக்கு நம்முடைய 12 பாவங்கள் அவசியப்படுகிறது. இந்த 12 பாவங்களுக்கு ஆரம்ப பாவமாக இருக்கிறதும் 12 பாவங்கள் செயல்படுவதற்கு லக்னம்தான் காரணமாக இருக்கிறது என்பதும் தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஒரு தொடக்க புள்ளி இல்லாமல் நீங்கள் 12 பாவ புள்ளிகளை நிர்ணயிக்க முடியாது. அந்த தொடக்க புள்ளி தான் லக்னம். இந்த லக்னம் உயிர் என்று சொல்லப்படுகிறது. அதாவது இப்பொழுது தனி மனித ஜாதகத்திற்கு இந்த லக்னத்தில் பிறக்கிறோம் என்றால் அந்த முதல் வீடு என்பது நம்முடைய உயிர் அமைப்பை குறிக்கிறது. அதாவது வாழ்க்கையினுடைய அத்தனை அம்சங்களையும் இந்த உயிர் அனுபவிக்கப் போகிறது என்பதை குறிப்பது தான் லக்னம். அப்போ இந்த உயிர் 12 பாவங்களையும் தன்னகத்தை கொண்டு 12 பாவ செயல்பாட்டுக்கும் தலைமை தாங்கி வழிநடத்துகிறது. 12 பாவ செயல்கள் அமைவதற்கும் காரணமாக இருக்கிறது. அதாவது இப்பொழுது ஒரு நாளில் 12 லக்னங்கள் வருகிறது. சூரிய உதயத்திலிருந்து ஒரு லக்னம் என்பது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா, அடிவானில் கிழக்கு திசையில் உதயமாகக்கூடிய ராசி மண்டலம். அப்போ இந்த ஒவ்வொரு 2 மணி நேரமும் ஒவ்வொரு லக்னமாக 12 லக்னங்கள் சேர்ந்தது தான் சூரியனுடைய ஒரு நாள் பயணம். அப்போ ஒரு நாளில் 12 லக்னங்கள் இந்த ராசி மண்டலங்களில் சூரிய உதயத்திலிருந்து கணக்கில் வருது. சூரியன் எங்கே இருக்கிறாரோ அந்த ராசியினுடைய லக்னம் முதல்ல துவங்கும். அதற்கப்புறம் 2 மணி நேரத்திற்கு மறுநாள் காலை வரை அந்த 12 லக்னங்கள் கிராஸ் ஆகி வருது. மறுநாள் அதே போல 12 லக்னங்கள் நகர்கிறது. சூரியன் மாதம் மாறும் பொழுது இந்த கால அளவு, லக்னத்தினுடைய கால அளவு நமக்கு மாற்றம் பெறுகிறது. இப்போ காலையில் சூரியன் ஒரு நாளில் காலையில் இருக்கக்கூடியது மாதத்தின் முதல் நாளில் இருக்கக்கூடிய அளவுக்கு லக்னம் அதிகமான கால அளவு எடுத்துக்கும். அதே நேரத்தில் ஒரு 15 நாள் கழித்து சூரியன் ராசியினுடைய மையப்பகுதிக்கு நகர்ந்து வந்து விடுகிறது. அப்பொழுது அந்த லக்னத்துக்கு இருப்பு குறைவாக இருக்கும், 2 மணி நேரம் இருக்காது. இப்படி அந்த மாதம் முடியும் பொழுது அந்த லக்னத்தினுடைய இருப்பு அளவு குறைந்து விடுகிறது. இதைத்தான் நம்ம அந்த லக்னம் கணிக்கும் போது அந்த இருப்பு கழிந்து விட்டதை நாம் கணக்கில் எடுக்காமல் இருப்பை மட்டும் சொல்லி அதிலிருந்து கணக்கு எடுக்கிறோம் 12 லக்னங்களுக்கும். இந்த லக்னம் என்பது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த லக்னத்துக்கு ஒரு தலைமை பண்பு அப்படின்ட்டு இருக்குது. அதாவது உடம்புல தலைதான் பிரதானம். அப்போ மெயின் நமக்கு தலையை குறிக்குது, முகத்தை குறிக்குது, தலையோடு சேர்ந்த முகப்பகுதியை குறிக்குது. இது மட்டுமல்ல, இந்த லக்னம் என்பது நம்முடைய ஆயுளை குறிக்குது.
ஆரோக்கியத்தை குறிக்குது. இந்த லக்னம் என்பது நம்மளுடைய தோற்றத்தை குறிக்குது, வடிவத்தை குறிக்குது, நிறத்தை குறிக்குது. ஒவ்வொருத்தருடைய தனித்துவமான குணம் என்பது இந்த லக்னத்திலே அடங்கியிருக்கு. அப்போ ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவர்களுடைய அமைப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த லக்னத்திற்குள்ளேயும் 30 டிகிரி இருக்கிறது, 9 பாதங்கள் இருக்கிறது, 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. இப்போ உதாரணத்திற்கு மேஷ லக்னம் என்றால் அசுவனி 4 பாதம், பரணி 4 பாதம், கிருத்திகை 1 பாதம். அப்ப 3 கிரகங்கள் அந்த நட்சத்திர அதிபதிகளாக வருவார்கள். கேதுவனுடைய நட்சத்திரத்திலே லக்னம் அமையும், பரணி என்கின்ற சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே லக்னம் அமையும், கிருத்திகை என்கின்ற சூரியனுடைய நட்சத்திரத்திலே லக்னம் அமையும். இப்படி அமையக்கூடிய லக்ன புள்ளி என்பது மிக மிக முக்கியமானது. முதல்ல சொன்ன லக்னம் என்பது ஒரு பெரிய ஏரியா, 30 டிகிரி இடைவெளி கொண்டது. அதுக்கப்புறம் நம்ம சொல்றது என்ன நட்சத்திர பாதத்தில் இருக்கு அப்படிங்கிறது ஒரு குறுகிய இடைவெளி. ஏனென்றால் அந்த குணாதிசயங்களை நாம் துல்லியமாக கணக்கிடுவதற்காக. அதுல நமக்கு லக்ன உபநட்சத்திரம் என்பதை கண்டுபிடிப்பது தான் அந்த லக்னத்தை இயக்கக்கூடிய அதிகாரம் உள்ள ஒரு கிரகத்தை கண்டுபிடிப்பதற்கான வழிமுறை. அப்ப மேஷ லக்னத்துல அசுவனியில பறக்கும்போது அசுவினி நட்சத்திரத்தினுடைய 13 டிகிரி 20 மினிட் என்பதை அந்த லக்னம் நமக்கு 2 மணி நேரத்துக்குள்ள ஒரு 45லிருந்து 50 நிமிஷம் கிடக்குது அப்படின்னு வைங்க. அடுத்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரமும் அது மாதிரி போகும். அதுக்கப்புறம் அந்த கிருத்திகை 1 பாதம் சேர்ந்து தான் 2 மணி நேரமான 120 நிமிடத்துக்கு கிடக்குது. அப்போ 1 டிகிரி 4 நிமிஷத்துல அந்த லக்னம் நகருதுங்கிறது ஒரு கணக்கு வச்சுக்கலாம். அப்போ ஒரே லக்னத்துல 2 மணி நேர இடைவெளியில எத்தனையோ குழந்தைகள் பிறக்கும் பொழுது அந்த லக்ன புள்ளி என்பது துல்லியமாக பார்க்கும்போது மாறுபாடு அடைகிறது. அந்த ஒரு மாறுபாடை வைத்துத்தான் நாம தனித்துவமா அவங்களுடைய பலன்களை எடுக்க முடியும். அது போக இப்போ கேது நட்சத்திரத்துல அஸ்வினியில லக்னம் அமைகிறது என்றால் அந்த 13 டிகிரிக்கு கேது மகாதிசை 7 வருஷமாக வைத்துக்கொண்டு கேதுவில் கேது, கேதுவில் சுக்கிரன், கேதுவில் சூரியன், கேதுவில் சந்திரன், கேதுவில் செவ்வாய், கேதுவில் ராகு, கேதுவில் குரு, கேதுவில் சனி, கேதுவில் புதன், இப்படி 9 கிரகத்தினுடைய புத்திகளை எடுக்கும் பொழுதுதான் இதைத்தான் லக்ன புத்திநாதன் என்று சொல்லுகிறோம். அப்படி என்றால் சூரியன் என்பது மேஷத்திற்கு, செவ்வாய் என்பது காமன் ஃபேக்டர், அந்த வீட்டின் அதிபதி அவ்வளவுதான். அதுல கேது என்பது நட்சத்திர ஃபேக்டர். இந்த லக்னம் இடைவெளியை விட நட்சத்திர இடைவெளி ரொம்ப துல்லியமானது. இதுலேயும் துல்லியமாக நட்சத்திர இடைவெளியை விட உபநட்சத்திர இடைவெளி மிக மிக துல்லியமானது என்பதற்காக நம்ம உபநட்சத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த உபநட்சத்திரமானது நான் சொன்னது போல 9 கிரகத்துல எது வேணாலும் வரலாம். அதே மாதிரிதான் பரணி நட்சத்திரத்துல சுக்கிரனில் சுக்கிரன், சுக்கிரனில் சூரியன், சுக்கிரனில் சந்திரன், சுக்கிரனில் செவ்வாய், வரிசையாக 9 புத்திகள் வரும். இந்த புத்தி அதிபதியைத்தான் புத்திநாதன் என்று சொல்லுகிறோம். ஒவ்வொரு பாவத்திற்கும் இது போல நாம கணிக்கும் பொழுது 12 பாவ புத்திநாதர்கள் நமக்கு கிடைக்கும். அதுல அடிப்படை நமக்கு லக்ன புத்திநாதன். இந்த லக்ன புத்திநாதன் தான் அந்த லக்னத்துல எந்த லக்னத்துல பிறந்திருந்தாலும் இந்த லக்ன புத்திநாதன் தான் 80 to 90% குணாதிசயங்களுக்கும் நான் சொன்ன அத்தனை வடிவம், தோற்றம், நிறம் மற்றும் ஆயுள், ஆரோக்கியம், அவங்களுடைய ஒரு செயல்திறன், சிந்தனை திறன், எபிலிட்டி, இண்டிவிஜுவாலிட்டி பவர், இது எல்லாமே குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக நமக்கு வந்து விடுகிறது. இப்போ உதாரணத்துக்கு 9 கிரகங்களையுமே நாம் வரிசைப்படுத்தி பார்த்துக்கலாம். இப்போ ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், 12 லக்னத்தில் மேஷத்தில் பிறந்தா செவ்வாய் அதிபதினு சொல்லுவோம்.
ரிஷபத்தில் பிறந்தால் சுக்கிரன் வீடு, சுக்கிரன் அதிபதி, லக்னாதிபதி என்று சொல்லி பாரம்பரிய ஜோதிடத்தில் லக்ன அதிபதியை நம்ம கணக்கில் வச்சுருக்கோம். இங்கே இந்த உபநட்சத்திரத்தை கணக்கில் எடுக்கணும். அப்போ மிக மிக துல்லியமாக ஒரே லக்னத்தில் பல குழந்தைகள் பிறந்தாலும் நமக்கென்று இருக்கின்ற தனித்துவ குணாதிசயத்தை நாம் நிர்ணயம் பண்ணுவதற்கு இது உதவுகிறது. அப்படி எடுக்கும் பொழுது இப்போ நீங்கள் கேதுவனுடைய அஸ்வினி நட்சத்திரத்தில் லக்னம் அமையும் போது உபநட்சத்திரமாக சுக்கிரன் வருகிறது என்றால் அந்த கேதுவை விட்டுவிட்டு சுக்கிரனை தான் நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கணும். என்னதான் ஒரு மேஷ லக்னம் செவ்வாயின் வீடாக இருந்தாலும் சுக்கிரனுடைய குணாதிசயங்களை அவர் பெற்றிருப்பார். அவருடைய சிந்தனை, செயல்திறன், அவருடைய தோற்றம், நிறம், வடிவம் இதிலெல்லாம் சுக்கிரனுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. ஆகவே இப்போ ராசி என்பதை பண்டைய காலத்திலிருந்து பயன்படுத்தி வருகிறோம் என்றால் அன்றைக்கு ஆள்கள் கம்மி. அதாவது நமக்கு ராசி பலன் பார்க்கறது அப்படிங்கிறது தோராயமாக எடுத்துக்கிட்டு இருந்தோம். அது மட்டுமல்ல, ராசி என்பது நிலையானது அல்ல, அது நகரக்கூடியது. அது 2.25 நாள் ஆச்சுன்னா இன்னொரு ராசிக்கு சந்திரன் நகர்ந்துருவார். ஆனால் லக்னம் நிலையானது. அதனால தான் என்னுடைய யூடியூப் பதிவுகளில் லக்னம் சார்ந்த கோச்சார பலன்களை நான் பதிவிடுகிறேன். இந்த அளவில் இந்த லக்ன பதிவை நாம் ஒரு தொடக்கமாக நினைத்து நம்ம விரிவாக போக போக 12 லக்னங்களுக்கும் 12 பாவங்களுக்கும் விளக்கங்களும் 12 விதமான லக்னங்களில் நம்ம என்னென்ன உபநட்சத்திரமாக வந்தால் என்னென்ன விஷயங்கிறதையும் வருங்காலங்களில் விரிவாக பார்ப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.